நிறைய குழந்தைங்களுக்கு எழுதணும் அப்படின்னாலே அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் பசங்களை எழுத வைக்கணும் அப்படின்னாலே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். இதுதான் ரைட்டிங்கை பற்றின நம்ம எல்லாருக்குள்ள கான்வர்சேஷன். ஸோ எழுதணும் அப்படின்னாலே என் குழந்தை நல்லாவே எழுதாது, ஹேண்ட் ரைட்டிங் சரியாகவே இருக்காது, எழுதுறதுக்காக ஒரு டியூஷன் அனுப்பணும், ஒரு ரைட்டிங் கிளாஸ் அனுப்பணும் அப்படின்றது சின்ன வயசுலேயே வி ஆர் திங்கிங் அபவுட் இட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ். இது என்கிட்ட ஜென்ரலாக கான்ஸ்டண்ட்டாக வர்ற ஒரு கம்ப்ளைண்ட். பட் குழந்தைங்களை எழுத வைக்கணும், அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு வரணும், அந்த மோட்டார் நர்வ்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே we need to involve them in such kind of activities. அதாவது ஒரு மண்ணை வச்சு நல்லா பிசைகிறதுக்கோ, பீச்சில் போய், இல்லை ப்ளே டவ், சப்பாத்தி மாவு, ஒரு சின்ன கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், சிசர்ஸ், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணும்போது their hand movements are very good. அதுக்கப்புறம் நீங்கள் ரைட்டிங்க்கு அவங்கள அலோவ் பண்ணும்போது they'll write really good. அதனால் ரைட்டிங்க்கோ டியூஷனுக்கோ அப்படி போட்டு தான் அவங்கள பண்ணணும்னு தேவை கிடையாது.